தீபாவளி திருநாள் இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இது மனிதர் வாழ்வில். ஆனால் உண்மையிலுமே இது மகிழ்ச்சியான நாளாங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. இது மகிழ்ச்சியான நாள் அல்ல. ஒரு மனிதனுடைய இறப்பின் நாள். ஒரு மனிதனுடைய இறப்பின் நாள். ஆதி காலத்தில் சொல்லப்பட்ட கதைகள் அனைத்தும் உண்மையா பொய்யா என்ற ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். சான்றோர்கள் கூறியதை அப்படியே நம்ம நம்பி ஆகணும். அதான் உண்மை. அந்த அடிப்படையில் தீபத் திருநாள், அதாவது தீபாவளி திருநாள் என்பது ஒரு மகிழ்ச்சியான நாளாக நாம் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு உண்மையான காரணம் ஒரு மனிதனுடைய இறப்பு நாள். நரகாசூரன் அப்படிங்கிற ஒரு அசுரன், அவர் தன்னுடைய சக்தியினால நிறைய வரங்களை பெற்று விடுவார். அந்த வரங்களை தனக்கு சாதகமாக ஆக்கி ஒரு பெரிய கொடுங்கோல் மனிதனாக, அதாவது ஒரு பெரிய குற்றவாளியாக, ஒரு பெரிய அரக்கனாக அவர் உருவெடுத்துடுவார். சுருக்கமாக முடிச்சுக்குவோம். ஏன்னா என்னுடைய மக்களுக்கு நிறைய பொறுமை இப்போது குறைவு. ஃபோன்லேயும் மூலமாகவே நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதனால் என் நண்பர்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல. அந்த அடிப்படையில் அந்த நரகாசூரன் என்பவன் ஒரு கொடுங்கோல் மனிதனாக ஆயிட்டுறான். ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். அவனால் எல்லோருமே கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. மனிதர்கள்லேருந்து, முனிவர்கள்லேருந்து தேவர்கள் வரை. அவரை ஒரு நாள் வதம் செய்ய வேண்டிய காலம் வருகிறது. இறை ஆசீர்வாதப்படி அவர் வதம் செய்யப்படுகிறார். அந்த மனிதன் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி நிமிடத்தில் திருந்துறார். எல்லாரும் சொல்லுவாங்களே, கிளைமாக்ஸில் திருந்துதல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கும்போது அவர் நாம் செய்தது அனைத்துமே குற்றம்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வர்றார். அதை உணர்ந்த அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய இந்த இறந்த நாளை எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். உங்களை பிடித்திருந்த பீடை விலகுனது மாதிரி நினச்சிக்கங்க. உங்களை விட்டு நான் விலகிறேன் என்றாலும் நான் இல்லைங்கிறது உங்களுக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என்னுடைய இறப்பு நாள் அன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் எல்லோரும் இதை கொண்டாடுங்கள் என்று அவர் கிளைமாக்ஸில் சொல்லிடுறார். காலமாயிட்டார். எவ்வளோ பெரிய